சுவையான சிக்கன் மஞ்சூரியன் உணவக பாணியில் வீட்டிலேயே செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: சிக்கன் ஊற வைக்க. எலும்பில்லாத சிக்கன் 250 கிராம், சிறிய துண்டுகளாக நறுக்கியது. சோள மாவு கார்ன்ஃப்ளார் 3 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், முட்டை 1 விருப்பமென்றால், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. மஞ்சூரியன் சாஸ் செய்ய: பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, குடைமிளகாய் 1 சதுர வடிவில் நறுக்கியது, பூண்டு 5 பற்கள் பொடியாக நறுக்கியது, இஞ்சி சிறிய துண்டு பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 2 நீளமாக நறுக்கியது, சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 சிட்டிகை, வசந்த வெங்காயம் ஸ்பிரிங் ஆனியன் அலங்கரிக்க. செய்முறை விளக்கம்: சிக்கன் பொரித்தல். ஒரு பாத்திரத்தில் சிக்கன் துண்டுகளுடன் சோளமாவு, மைதா, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், உப்பு மற்றும் முட்டை சேர்த்து நன்றாக கலந்து 20 நிமிடம் ஊற வைக்கவும். பின் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் சிக்கன் துண்டுகளை பொன்னிறமாக பொரித்தெடுத்து தனியாக வைக்கவும். தாளித்தல்: மற்றொரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். பின் வெங்காயம் மற்றும் குடைமிளகாய் சேர்த்து பாதி அளவு வதங்கும் வரை வதக்கவும். காய்கறிகள் மொறுமொறுப்பாக இருக்க வேண்டும். சாஸ் சேர்த்தல்: இப்போது சோயா சாஸ், சில்லி சாஸ் மற்றும் தக்காளி கெச்சப் சேர்த்து நன்கு கலக்கவும். தேவைப்பட்டால் சிறிதளவு உப்பு மற்றும் 1 சிட்டிகை சர்க்கரை சேர்க்கவும். கரைசல் சேர்த்தல்: 1 டீஸ்பூன் சோளமாவை சிறிதளவு தண்ணீரில் கரைத்து வாணலியில் ஊற்றவும். இது சாஸை திக்காக மாற்றும். ஒன்றிணைத்தல்: சாஸ் திக்கானதும் பொரித்து வைத்துள்ள சிக்கன் துண்டுகளை சேர்த்து சாஸ் எல்லா இடங்களிலும் படுமாறு நன்கு கிளறவும். முடித்தல்: கடைசியாக நறுக்கிய வசந்த வெங்காயத்தை தூவி இறக்கினால் சுவையான சிக்கன் மஞ்சூரியன் தயார். குறிப்பு: உங்களுக்கு இது ட்ரையாக வேண்டுமா அல்லது சாதத்துடன் சாப்பிட கிரேவியாக வேண்டுமா? கிரேவியாக வேண்டுமெனில் சோளமாவு கரைசரை அதிக அளவு சேர்த்துக் கொள்ளலாம்.